உருளைக்கிழங்கின் நிலைமம். வணக்கம் குழந்தைங்களே. உருளைக்கிழங்க சமைச்சு தானே பார்த்துருக்கோம், சோதனை செஞ்சு பார்த்ததில்ல. வாங்க இன்னைக்கு அதையும் செஞ்சிடுவோம். ஒரு உருளைக்கிழங்க ஒரு சாதாரண பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை கொண்டு தூக்கும் எளிமையான வழி இது. இந்த சோதனையை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு பச்சை உருளைக்கிழங்கும் ஒரு சாதாரண பிளாஸ்டிக் ஸ்ட்ராவும் தேவைப்படும். பச்சை உருளைக்கிழங்கின் மீது பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை கொண்டு இப்படி மெதுவா குத்தினா அது எளிதாக வளைஞ்சிடும். ஆனா இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராவின் நுனிய விரலால மூடிக்கொண்டு பலமாக உருளைக்கிழங்கின் மீது குத்தினால் அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா உருளைக்கிழங்கை துளைத்து இவ்வாறு உள்ள போயிடும். இது எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியப்படுவீங்க இல்லையா? நீங்க ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை கொண்டு ஒரு உருளைக்கிழங்கை இப்படி தூக்க கூட முடியும். ஏன்னா உருளைக்கிழங்கு செயலற்ற தன்மையை கொண்டு அசையாம இருக்கு. இத நிலைமம்னு அறிவியல்ல சொல்லுவாங்க. நீங்க பலமா குத்தும் போது இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பச்சை உருளைக்கிழங்க தொலைக்கும். அதுக்கு பிறகு நீங்க அந்த சாதாரண பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை கொண்டு அந்த உருளைக்கிழங்க இப்படி தூக்க முடியும். இதற்கு காரணமான அறிவியல் உண்மை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அறிவியல் உண்மை: உறிஞ்சு குழாய் ஒரு புறம் மூடப்பட்டிருக்கும் போது அதனுள் அடைப்பட்டிருக்கும் காற்று உருவாக்கும் அழுத்தத்தின் காரணமாகவும் உருளைக்கிழங்கு ஓய்வு நிலை நிலைமத்தின் காரணமாக ஓய்வு நிலையை மேற்கொள்ள முயல்வதாலும் உறிஞ்சு குழாயானது உருளைக்கிழங்கின் உள்ளே செல்ல முடிகிறது.